Welcome to the club. இனிய வணக்கம். இது கலக்கல் காமெடி கிளப். நான் உங்களோட ஐஸ்வர்யா கிருஷ்ணன். நான் உங்க நிரஞ்சன். எவ்ரி எபிசோட் வந்து சூப்பர் டூப்பரா தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எபிசோட். ஏங்கறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வளவல மொளவல மொக்கையா பேசாம நம்ம ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணிடலாமா? கண்டிப்பா கூப்பிடுறோம். நீ என்ன ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ற? சும்மா மிமிக்ரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் our judges. சேது அண்ணா, மதுரமுத்து அண்ணா and மஹி மேம். வெல்கம் ஜட்ஜஸ், வெல்கம். சேதோ நான் சொல்லுங்க, அதாவது எவ்ரி வீக் வந்து நம்ம சூப்பர்பா ஷோ வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில என்னைக்காவது ஷோக்கு வரும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வருவீங்களா? என்ன ஒரு விஷயம், நான் இவ்வளவு நாளா வந்து அந்த ஒரு நாட்டு தெரியாம இருந்தது. இப்போ அந்த நாட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அதனால வந்து இப்போ நாளுக்கு நாள் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அங்கே உட்காந்து இவங்க ஒரு பஞ்சஸும் கொடுக்கும்போது அப்போ அந்த அளவுக்கு வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா நான் எத்தனையோ ஷோஸ்லாம் வந்து நிறைய பஞ்சஸ்லாம் கேட்டிருக்கோம், நிறைய காமெடிலாம் கேட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வருது. சூப்பர். முத்துவன், அதாவது வந்து ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களோட காமெடி ஏதாவது சொல்லுங்க. இப்போ பார்த்தேன் பஸ்ஸில், சிட்டி பஸ்ஸில் கொரோனா பேஷண்ட்டு மூக்கில் பஞ்சு வச்சு இப்படி கொண்டு வந்தாங்க. ஐயோ, நான் சொன்னேன், எங்கள் ஆம்புலன்ஸ்லாம் இருக்குங்க, அதுக்காக ஒரு அநியாயமாக இருக்குது. அது என்னங்க டெட் பாடி போய் பஸ்ஸில் பாடி எந்திரிச்சு போயிடுச்சு. நான் தான் சார், இது மாஸ்க் வாங்க காசுலாம் பஞ்சு வச்சுருக்கேன். அது மாதிரி இதை ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி கொரோனா சம்பவம் நடக்குது, அதை நெகட்டிவாவே பார்க்காம பாசிட்டிவா பார்த்தோம். மஹி மேம், அதாவது ரொம்ப பாசிட்டிவான பர்சன் நீங்க. நமக்கு வந்து நிறைய டைம்ஸ்ல வந்து ஒரு மாதிரி வந்து டவுனா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி காமெடி ஷோஸ் வந்து பார்க்கும்போது நம்மள அப்படியே இருந்து அது ஒரு மாதிரி வந்து லிஃப்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஷோஸ் வந்து என்ன மாதிரியான இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? அவங்க ஆல்ரெடி வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எடுத்துட்டு நம்ம ரோல் மாடல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். கொஞ்ச நாள் வந்து நம்ம வேற ஒருத்தர் ஸ்டைலை ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஸ்லாங்கும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, நம்மளோட ஸ்டைலை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்கும். வெல்கம் ஜட்ஜஸ், வெல்கம். ஓகே, சோ ஆரம்பமே வந்து பயங்கரமா கலக்கட்டுது. சார் ப்ளீஸ், மேம் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் உங்களோட இடங்கள்ல போய் அமர்ந்துக்கோங்க. நிரஞ்சன், நம்ம 3 பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸை வந்து வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்ததா யாரு நம்மளோட ஷோல பெர்ஃபார்ம் பண்ண வர போறது நீங்க சொல்லுங்க பாப்போம். அடுத்ததா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றது விக்னேஸ்வரன் அண்ட் விக்னேஷ் ஆண்டனி. வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட். இப்ப கிளாப் பண்ணலாம், இந்த சவுண்ட் மாதிரி ரிப்பீட். வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட். தலையை வச்சோ படம் பண்ணிருக்கேன், தளபதி வச்சோ படம் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ ஒரு புது ஹீரோ தேவை. முத்தனா, என் படத்துல ஹீரோவா பண்றீங்களா? கண்டிப்பா பண்றேன். அப்ப இந்த டைலாக் அப்படியே பண்ணுங்க. கண்டிப்பா. இருக்கு இருக்கு ஆனா இல்ல, ஆனா இல்ல இருக்கு 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 அட கிறுக்கு. எவ்வளவு இதுக்கு மேல யாரும் வேணாம். என்ன நம்பி யாரும் வருவா. ஆனா ஒருத்தர் வருவாரு, ஒரு புது ஹீரோ. என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாத என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க. என்ன யாரும் தெரியுதா? தம்பி, உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும். ஆமா, யாரு நீங்க? நான் தான் சார் வாலி எடுத்தேன். நான் கக்கூசிக்கு போகும்போது வச்சு வாலியை நீதான் எடுத்தியா? சார், அந்த வாலியில சார் தலையை வச்சு வாலின்னு ஒரு படம் எடுத்தேன். ஆமா, தலைனா யாருப்பா? சார் தலை சார் அஜித் குமார். ஓ, தலையா? தம்பி, அவரை தலைன்னு சொல்லாது, அவருக்கு பிடிக்காது. வேணுடா அஜித் குமார்னு சொல்லு. அவங்க பசங்க தான் பிடிக்கும். பசங்கெல்லாம் கறிக்கு போனா தலை கறி கேட்க மாட்டானுங்க, ஏன் கறி தான் கேட்கறானுங்க. ஓகே தல,
என்னோட படத்துல நீங்க ஹீரோவா நடிக்கணும். நடிக்கிறீங்களா? தம்பி நீங்க கதையை மட்டும் சொல்லுங்க, நான் பூந்து விளையாடுறேன். சார் ஆனா ஒரு விஷயம், என்ன நம்பி யாரு வருவா நினைச்சானா நம்பி யாரே வந்துட்டார். போடு தம்பி, போடு. சார் சார் ஓப்பனிங்ல கதையில 2 குழந்தை பிறகுது. தம்பி இந்த வயசுல 2 குழந்தைலாம் வேணாமா, சார் ஒரு குழந்தை போதும். சார் உங்களுக்கு பிறந்த குழந்தை இல்ல டேய்! சார், அந்த பிறக்கிற குழந்தைய நீங்க தான். இங்க கொல்கத்தால ஒரு குழந்தை பிறகுதா? பிறந்து அப்படியே பிறந்த குழந்தை ஸ்கூலுக்கு போப்ப சீக்கிரம் சொல்லு. சார் அந்த குழந்தை தான் சார் நீங்க. பா, பா. சார் குழந்தை எல்லாம் பாது அழுவு. சார் கொல்கத்தால பிறகுற குழந்தை நீங்க. அப்படியே கொல்கத்தால சென்னை வந்தீங்க வச்சுக்கோங்களேன். ஏண்டா சென்னைக்கு கொல்கத்தாக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸா? ஆகு சார். வந்துட்டேன். இங்க ஒரு குழந்தை பிறகுதா? கக்கா போயிடுச்சா? சார் இல்ல சார், இங்கதான் பிறகுறா ஜெனி. ஜெனி தம்பி, ஜெனின்ற பேர் ரொம்ப ஓல்டா இருக்கு. பேருடா மரகதன்னு வச்சுக்க. சார் பழைய பேர் சார். ஆமா இவரு மட்டும் புது ஸ்டோரி சொல்றாரு. ஏண்டா குஷி படுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் ஓப்பனிங் சீன் சார், 2 பேருமே விளக்கு பிடிக்கிறீங்க. டேய்! சார் இல்ல சார், கோயில்ல அணிய போற விளக்கு பிடிக்கிறீங்க. வாங்க சார். அப்படி சார் சொல்லு. எங்க போறீங்க? கோயில்ல செருப்பு கைட்டு வரீங்க. சார் இந்த விளக்கு அப்படியே அணையாம பிடிக்கணும். ரெடியா? சரி இதுதான் உங்களுக்கும் ஜெனிக்குமான இன்ட்ரோ சீன் சார். போடு. ரெடியா சார்? சார் அப்படியெல்லாம் நடக்க கூடாது சார். நம்பியார் அப்படிதான் நடப்பாரு. சார் அப்படியே கீழே குடிச்சு குடிங்க சார். சார், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு குழந்தை நம்பியார். சார் இந்த இடத்துல ஜெனியா வந்து நான் தான் நடிக்க போறேன். பண்ணு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. உடி எங்கேயோ சார் பார்த்தா மாதிரி தான் இருக்கு. சார் இந்த இடத்துல அப்படியே உங்களுக்கும் ஜெனிக்கும் ஒரு லவ் ஃபீல் ஸ்டார்ட் ஆகுது சார். இந்த விளக்கு அணையாம அப்படியே ஒன்னாரு பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு லவ் இருக்கும் சார். டேய் ப்ரொடக்ஷன்ல எண்ணெய் கெடுத்தா கொடுத்துருப்பாடா. விளக்கு எரிஞ்சிருக்குமே, அதனால தான் நான் டார்ச் லைட் எடுத்து வந்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும் சார். இந்த காதல் அப்படியே ஈகோவா மாறுது. இந்த இடத்துல தான் வில்லன் வராது சார். டேய் இந்த உலகத்திலேயே மகாவில்லா நான் தாண்டா. என்ன அழிக்க எவன்டா வருவான்? உங்களுக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் ஆகுதா, அது அப்படியே லவ்வா மாறுதா. இது மாதிரி உங்களுக்கும் ஜெனிக்கும் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தம்பி ரொமான்டிக் சீனா இருக்கட்டும், செடிக்கு எனக்கு ரேப் சீன் இருக்கா? சார் சார் அவ உங்க காதலி சார். பெண்கள் நம் கண்கள். டேய் வெறுப்பேத்தாதடா. நான் கஷ்டப்பட்டு அவளை கடத்தி கொண்டு போய் காட்டு பாக்கலால வச்சா ஹீரோ வந்து கூட்டு போய் ரேப் பண்றா. அவனுக்கு வில்லனா அப்ப நான் வில்லனாடா? சார் இருந்தாலும் அந்த காதல் புனிதமான ஒரு காதல் சார். அப்போ ஜெனி ஒரு முக்கியமான சீன்ல 2 பேரும் உட்காந்து ஏர்போர்ட் பக்கத்துல ஃளைட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க சார். இப்போ இந்த சீன்ல நான் தான் ஜெனி. இதா ஏர்போர்ட்டா? ஆமா சார். சரி ஓகே. சார் அப்படியே காத்தடிக்குது. அப்படியே நீங்க ஜெனியோட இடுப்பை பாக்குறீங்க சார். நான் எதுக்குடா மறைமுகமா பார்க்கணும்? பாஜே பாஜே. சார் சார் அப்படியே பார்க்கலாம் சார். இருக்கு சார். இந்த இடத்துல ஜெனி வந்து சிவா நீ இடுப்பு பார்த்த. நீ ஜெனி கூட சொன்ன ஓகே, இந்த வாய்ஸ் மட்டும் பேசாத காண்டாவுது. சார் நான் தான் சார் ஜெனி. புரியுங்க. சரி சிவா நீ இடுப்பு பார்த்ததானே? நான் பார்க்கல ஜெனி. போய் சொல்லுங்க. பார்த்தேன். நான் பார்க்கல ஜெனி. நீ பார்த்ததானே? பார்த்தேன். போய் சொல்ல சிவா. ஆமாடி நான் பார்த்தேன். ஏய் கபாலி தூக்குடா இவளை காட்டு பார்க்கறான். சார் அது மாதிரி இருக்க கூடாது சார். இது மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனி டென்ஷன் ஆகி அவ ரூமுக்கு போயிடுறா. நீங்க அவ பெட்ரூம் போறடா. சார். நான் பாத்ரூம் போறேன். சார் சார் இல்ல சார் வாங்க சார். அவங்க 2 பேரும் கோச்சு தனித்தனியா போயிடுறாங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் ஊருக்கு கிளம்புறதுக்கு ட்ரெயின் ஏறாங்க சார். ஜென்னிக்கு எக்மோர்ல ட்ரெயின், ஆனா சென்ட்ரல் போறா. உங்களுக்கு சென்ட்ரல்ல ட்ரெயின், ஆனா எக்மோர் போறீங்க. ஏய் லூசு பையல, நீ சென்ட்ரல்ல ட்ரெயின் சொல்ற. நான் ஏன்டா எக்மோர் போறேன்? பரவாயில்லை காரோடல போயிர கோயம்பேடு தாண்டி. சார் இல்ல சார், அப்படி போனா அந்த இடத்துல ஜெனியை காணோம் சார். நீங்க ஒரு லெட்டர்ல உங்க காதல்லாம் எழுதி அங்க பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட குடுக்குறீங்க சார். அந்த பொண்ணாவது எனக்கு கரெக்ட் ஆகுமா? அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஜெனிக்கான லவ் லெட்டர் குடுக்குறீங்க. ஜெனி அதே மாதிரி இன்னொரு பையனுக்கு லெட்டர் குடுக்குறா. ஏய் ஜெனி எனக்கு தோக பண்றடா. சார் இல்ல சார், அந்த லெட்டர் உங்களுக்கு அதான் எழுதி இருக்கா. ஜெனி ஐ அம் சோ சாரி, உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். I am coming for you. Once I get you, I will rape you. சார் I love you. எஸ் சார், அது மாதிரி காதல் மலருது சார். நீங்க என்ன பண்றீங்க? ட்ரெயினை நிறுத்தி உடனே ஃளைட்டை பிடிச்சி ஊருக்கு போறீங்க சார். ட்ரெயினை நிறுத்தி ஃளைட் சூப்பர் சொல்லு. எஸ் சார், அப்படி போறீங்க. போனா ஜெனி உங்க மாமியார் வீட்டுல அழகா சேலை கட்டி நிக்கிறா சார். கிட்ட வந்து 2 பேரும் சரியான லிப் லாக் சார். தம்பி தாயப்படி பார்த்தா இந்த சீனை தான் நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும். சார் இல்ல சார், அப்படி கிஸ் அடிக்கிறீங்க. அப்பதான் அந்த காதல் மலர்ந்துட்டே பெரிய காதலா மாறுது சார். அந்த காதல்ல காதல் பாஞ்சு அப்படியே குஷி அப்படியே எண்ட் ஆகுது சார். இந்த சீன்ல எனக்கு வேலைக்கு ஆகாது. நான் வேணா சீனை சொல்லட்டுமா? என்ன சார்? ஓப்படி சீன்ல ஜெனியடா ரேப் பண்றேன் சார்
ரேப் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்றேன். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிப்பேன், சரியா? ஆனா இங்கதான் ஜெனி இல்லையே சார். ஜெடி இருக்கா? எங்க சார் இருக்கா? ஆரம்பத்துல யாரு ஜெடின்னு சொன்னது? சார் நீதானா ஜெடி? டேய் கமாலி, தூக்குறாங்களா காட்டு சார் ஸோ ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க விக்னேஸ்வரன் அண்ட் விக்னேஷ் ஆண்டனி. அதாவது நம்பியாரை வந்து குஷி படத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணி உண்மையிலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். சேது, நான் முதல்ல உங்ககிட்ட இருந்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதான் நான் கூட நம்பியார் மாதிரி பண்றாங்கன்னு பழைய விஷயங்கள் அப்படியே அரைச்ச மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து இது ஒரு புதுசா ஹியூமரா கொண்டு போனது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. மதுரமுத்து அண்ணா, உங்களோட கமெண்ட்ஸ். ரெண்டு பேருமே நான் நிறையா எதிர்பார்ப்போம் அந்த உடனே. ஏன்னா இவங்க வந்தாங்கன்னா ஒரு நம்ம சிரிக்க தயாராகிறது இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க மெனக்கெடுக்கிற விஷயம். குட்டி குட்டியானதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் காமெடி கூட கிடையாது, ஆஃப்லைன்லாம் காமெடி இருக்கும். பார்த்தீங்க அதில் கவனிச்சிங்களா? கோயில் என்ன செய்கிற, செருப்பை கழட்டி போகிறேன் கோயிலுக்குள்ள வரும்போது, இது மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்தது ஆக மொத்தம் நல்ல எங்கேயுமே அப்படி தொய்வில்லாமல் கொண்டு போகிறது ஒரு பெரிய கலை. அது மகிமா, உங்களோட கமெண்ட்ஸ். நம்பியார் வந்து குஷி படத்துல கூட்டது எனக்கு ரொம்ப குஷியாயி போச்சுப்பா. சூப்பர், வெரி 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 நைஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜட்ஜஸ் வந்து 100 out of 100 மார்க்ஸே போட்டுட்டாங்க. ஸோ இன்னும் வர இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்ல வந்து இதோட இன்னும் சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணி ஃபேண்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நிரஞ்சா, நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவங்களா? ஓகே ஓகே. பசங்களா, ஒரு 4 பேர் போய் என்ன பண்றீங்கன்னா, இந்த பக்கம் 2 பேரும் மதுரமுத்தனா இறுக்கமா பிடிச்சுக்கணும், அந்த பக்கம் 2 பேர் போய் சேதுனா இறுக்கமா பிடிச்சுக்கணும். அடுத்து யார் வர போறாங்கன்னு அப்படி சத்தமா சொல்லுமா. நம்ம அண்ணன் பாரதியா. இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறீங்க? யாரு? இவங்க வந்து ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, என்னுடைய ஃளைட்ல உள்ள பேசஞ்சர்ஸ். அவங்கள கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வெல்கம் டு கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸ். எங்க ஏர்லைன்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு கேக்குறீங்களா? மத்த ஏர்லைன்ஸ்ல நீங்க டிக்கெட் எடுத்தாதான் பறக்க முடியும். ஒரு சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? என்னது என்னதுமா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அளவுக்கு நாங்க கோமிட்டி போயிருங்களா? பறக்க முடிஞ்சா. பட் எங்க ஏர்லைன்ஸ்ல மேல பறக்கும் போது ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிடுவீங்க. சோ இதான் எங்களோட ஸ்பெஷல். சார், முத்து சார், இப்போ எங்க கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸோட ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லட்டுமா? விவசாயிக்கும் விமானிக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல நல்ல காமெடி. நெக்ஸ்ட் உங்க பத்திமன்றத்துக்கு யூஸ் ஆகும் சார். ஏர் பூட்டுனா அது விவசாயி, ஏர் போட்னா அதான் விமானி. புரியலன்னு அப்படியே விட்டுரு. சூப்பர் சூப்பர். அன்னைக்கு இப்படிதான் எங்களுடைய ஃளைட்ல ஒரே பைத்தியமா ஏறிடுச்சுங்க. இதோட நல்லா சரிங்க. கீழ்பாக்கத்துல இருந்து 10 பைத்தியம் துபு 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 துபுன்னு ஏறிடுச்சு. உண்மையிலேமா உன்னோட இதுல ஹியூமரோட சவுண்ட் விடலாம் பாரு. இல்ல தொறுன்னு தூங்கிட்டே வந்து. இப்படிதான் நான் தூட பாரு. ஒருல பைக்ல ஓமல தூங்கிட்டானோ. பைத்தியமா இருந்துச்சு. என்னால என்ன பண்ற முடியல. வாட் கேன் ஐ டு நிரஞ்சன்? என்ன பண்ண முடியும்? ஐ கான்ட் டு எனிதிங். ஒரு பைத்தியம் கதவை டம்மு டம்முன்னு தட்டுது, ஒரு பைத்தியம் சேரை புடிச்சு இப்படி இப்படி ஆட்டுது, ஒரு பைத்தியம் சுச்ச ஜும்மு ஜும்மு. ஏய் சொல்றாமா? அடே எஃபெக்ட் ஜும்மு ஜும்மு. என்னமா ஜும்மு ஜும்மு? பத்திரா 10 பைத்தியம்னா அதுல 11 இருக்கு. சுவிட்ச் போட்டு போட்டு அமுக்குது. எங்களால பைத்தியத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பட் எங்க பைலட் ரொம்ப புத்திசாலி. குடுகுடுன்னு அவர் டாய்லெட் போயிட்டாரா பைலட்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பின் டிராப் சைலன்ஸ். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பாவட சின்ன இருக்குன்ட்டாரா? எல்லா பைத்தியங்களும் ஓவரா விளையாடி டயர்டா இருப்பீங்க, கதவை திறந்து கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படின்னாரு. இந்த ஜோக் கேட்டிருக்கிறேன் நான். மொத்த சார், உங்களுக்கு தெரியுமா, போன டிசம்பர் மாசம் நான்லாம் ஃளைட்ல போகவே முடியல. ஓ மை காட். ஒரே வெள்ளம். வெள்ளம்னா அது பொங்க வச்சிட்டு போவீங்களா? இல்லங்க, ஒரே வெள்ளம். இல்ல ஏங்க இப்படி பண்றியே? ஒரே வெள்ளம்.
என்ன பண்றதுன்னே எங்களுக்குலாம் தெரியல. எப்படியாவது அந்த ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஆமா, ஒரு எங்க நிமிஷம். அந்த ஊர் மக்களை காப்பாத்தனா எங்க மூணு காப்பாத்துறீங்க. நானும் எங்களுடைய பைலட்டும் முடிவு பண்ணோம். அப்படின்ட்டு நாங்க அப்படியே அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே வெள்ளத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க கோவிந்தா கோவிந்தா ஏர்லைன்ஸ் எதுக்கு இருக்குது? அந்த மக்களை காப்பாத்தத்தானே இருக்குது. நாங்க குடு குடுன்னு ஓடி போய் இந்த சுருள் படி இருக்குல்ல, அந்த படியெல்லாம் போட்டு ஏறிவாங்க அப்படின்னு எல்லாரும் ஏறி வந்தாங்க. ஏலி வந்தாங்களா? ஒரே ஒருத்தன் மட்டும் ஏறவே இல்லங்க சார். சேது சார், ஏமா ஏன்டா ஏற மாட்டேங்க? எரும மாடு வெள்ளத்துல செத்து போயிருவாடா, ஏறுடா அப்படின்னா பிரஷர் இருக்குமா, டாக்டர் என்ன படி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஏறலாம் அப்படிங்கிறாங்க. நீ வெள்ளத்திலே விழுந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்தோங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்தை நாங்க சமாளிக்கிறோம் பாருங்க. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். எங்க பைலட் ரொம்ப புத்திசாலி. எங்க வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு ஃபுல்லா அடிக்கடி என்ன சொல்றது காம்படிஷன்ஸ் வச்சுட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்திருந்தாங்க. என்ன காம்படிஷன் வச்சாரு நிரஞ்சன் தெரியுமா? லெமன் இன் தி ஸ்பூன். தெரியலங்களே. எங்க பைலட் என்ன காம்படிஷன் வச்சாரு தெரியுமா? அவன் தான் ஏத்து கேட்க நான் மாட்டான். இந்த பக்கம் அந்த புள்ள போகுது. பைலட் என்ன காம்படிஷன் வச்சாரு தெரியுமா? தெரியல. ஏறக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு பூரா நான் ஃப்ளைட் அப்படிக்கா ஓட்டுவேன். ஃப்ளைட்ட சருன்னு ஓட்டுவேன், புருன்னு ஓட்டுவேன். ஆனா நீங்க ஃப்ளைட் ஓட்ட மாட்டாங்க. ஃப்ளைட்டை எப்படினாலும் ஓட்டுவேன். பட் நீங்க டோன்ட் ஷவுட்டிங். யார் ஷவுட் பண்றாங்களோ அவங்க அவுட் அப்படின்னா. அதே மாதிரிங்க எங்க பைலட் அப்படி வேகமா ஓட்டுறாரு. சூரியனே அப்படியே ஸ்கிராச் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் இப்படிக்கா ஓட்டுவாரு. அப்படி ஒரு காக்காவை தட்டி காக்கா குஞ்சிலாம் பொத்து பொத்துன்னு ஐயோ, என் நெஞ்சே பதறுது. உலக நியதி என்னன்னா, அப்பா நிரஞ்சன், உலக நியதி என்னன்னா, காக்கா அடப்படுத்து முட்டை பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு அப்புறமேல தான் குஞ்சுன்ற கேள்விப்பட்டிருக்கோம். லேட்டு ஒரு தடவை குஞ்சு பொத்து அபூர்வமா இப்படிலாம் எங்க பைலட் நிஜமாவே ஓட்டினார். அந்த அளவு ஸ்பீடுங்க. காக்கா குஞ்சு கீழே விழுந்துச்சுன்னா எந்த அளவு ஸ்பீடுன்னு பாத்துக்கோங்க. அப்படி சர்புரம் ஓட்டுறாரு. எல்லாருமே ஆ ஊ அப்படின்னு கத்துனாங்க. பட் only one person நிரஞ்சன் டோன்ட் ஷவுட்டிங். I can very scared எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. பைலட் வந்து கேட்டாரு, டேய் ஒரு நேரத்துல கூட உனக்கு கத்தணுமே தோணலையாடா? தோணுச்சு. எப்ப தோணுச்சு? என் பொண்டாட்டி கீழே விழும்போது கத்தணும்னு தோணுச்சு. பட் பரிசு மிஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு நான் கத்தாம இருந்துகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமா, ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து பேரு வந்து சேது நோட் பண்ணிக்க. வயசு 48. கொஞ்சம் வேகமா வாங்க, அது வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு தெரியுமா சார்? அதாவது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி நான் செயல்படுவேங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்க அண்ணன் பாரதி அக்கா தான். எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க, எவ்வளவு கண்டினியூஸா நிக்காம. பட் என் செல்ல குட்டிகள்லாம் அசிங்கப்படுத்தவே இல்லை. என் செல்ல குட்டிகள்லாம் அசிங்கப்படுத்தவே இல்லை. என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. சேதுவண்ணா, உங்களோட கமெண்ட்ஸ் செக் பண்ணி இல்ல அன்னபாரதி இதுல வேற ஏதாவது ஒரு போட்டு இருந்தா கண்டிப்பா அழுதுருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே அதோட மைண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் அதோட ட்ரெஸ்ஸு அந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்தது. வேற பொண்ணா இருந்தா சாரி சார் நான் முடியாது, நான் பண்ணல அப்படின்ட்டு போயிருக்கோம். பட் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்கிட்ட நான் மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சாகணும் அப்படின்ட்டு வந்து ஒப்பிச்சுட்டு பண்ணிடுச்சு. பட் அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக உண்மையிலே எல்லாரும் பாராட்டணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சரி சார். முத்து அண்ணா, தங்களது கமெண்ட்ஸ். சில இதில் ஜோக்குள்ள சிரிப்போம், சில மாடுலேஷன்ல இந்த டொர்னு ஒருத்தன் தூங்கி நம்பார், அகிலிஞ்சால் ஒருத்தன் தூங்கி நான் பார்த்தேன். அதுதான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாகவே இருந்தாலும் வந்து நம்ம காமெடி கிளப் நிறையா பேரை மாற்றிருக்கு. அதில் அன்னபாரதியும் ஒரு ஆள். ஏன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு நம்ம ஜோக்கு வந்து ஒரு குவியலாக ஒரு 10 ஜோக்கு வந்து சொல்லிட்டு போகிறது வேற, அந்த கான்செப்டுக்குள்ளேயே போன்றதுக்காக இப்போ பைலட்னா ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டே ஒரு 20 விஷயம் சொல்கிறது, அது மாதிரி இப்போ தொடர்ச்சி ஒரு 4 வாரம் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த எபிசோட எனக்கு புதுசாக சில விஷயங்கள் நம்மளே சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள் அன்னபாரதி. மஹி மேம், உங்க கமெண்ட்ஸ்.
எப்பவுமே அன்னபாரதி வந்து அவர் கலகலப்பா இருக்க மாதிரி தான் இன்னைக்கும் கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அவர் சொல்ற ரொம்ப நியாயம். நீங்க ஆக்சுவலி போடணும் இதான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். பட் நீங்க அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணணுன்றதுனால நீங்க எடுக்கிற முயற்சி தான் ரொம்ப பாராட்டக்கூடியது. அண்ட் இது மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இது நல்ல அழகா செட் ஆகுது. வேற ஒரு அன்னபாரதியை நாங்க ஆமா பார்க்கணும். வருஷா இப்ப காக்கா குஞ்சுமா, அடுத்து கோழி குஞ்சு, அடுத்து புறா குஞ்சு, ஒரு எபிசோடுக்கு ஒரு தேங்க்யூ தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அன்னபாரதி அக்கா நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து ஈஸியா சொல்லிடலாம், ஓகே நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தா இந்த விஷயத்த பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் பீயிங் கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. எப்படின்னா ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல சேல் சார் சொன்ன மாதிரி லைட்டா அழுக வந்துச்சு. உள்ள என்ட்ரி ஆகும்போதே எனக்கு வரதுக்கே ஃபீலா இருந்துச்சு. அதுக்காக தான் சூர்யாவை கூப்பிட்டு அப்படி வந்தேன். பட் ஓகே எல்லாம் தாண்டி பேசுறேங்கிறது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் செக் எல்லாம் வந்து ஜாலி தானே, இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நீ என்ன ஜாலியான பொண்ணு, ரொம்ப ஜோவியலான பொண்ணு. சின்ன தங்கம் என் செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விண்ணி வருந்தது. பிக் இன்ஸ்பிரேஷன். என்ன இப்படி அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க. நான் சொல்ல நல்லா இருந்துச்சு. அப்படிதான் 4 பேர் 4 விதமா இங்க பாரு. பேசுவாங்க. இங்க பாரு. அதெல்லாம் நம்ம இந்த குழந்தை அழுகுது பாருங்க பாரு. நான் இப்ப சொல்றேன். ஆமா அதெல்லாம் என்ன அழுகுறதுக்கு என்ன? ஓகே. நிரஞ்சன், நான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த எபிசோட் ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். ஏன் தெரியுமா? இப்ப வரப்போற பெர்ஃபார்மன்ஸ்னால தான். எப்படி சொல்றீங்க? அதை எல்லாரும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி யார் பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே. அடுத்தா வந்து யார் வர போறாங்கன்னா நந்தா, நவீன் அண்ட் கிருபா வர போறாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்பெஷல் பீப்பிள் வர போறாங்க. ஆமா 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 ஆமா. முத்தனே ஆ, நல்லா இருக்கீங்களா? இது ரொம்ப வரைக்கும் நாள் கழிச்சு எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. வாய்ப்பு இல்லையே. இருக்கு, ஆனா அதை வந்து உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். என்னுடைய நண்பன் பாசம் வைக்க நேசம் வைக்க தோலை நுண்டு வாழ வைக்க. பா, ஹலோ ஹலோ, மாப்பிள. மாமா டேய் நான் நிரஞ்சன் பேசுறேன்டா. தெரியுது சொல்றேன். அதான் மாப்பிள, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஐயோ, ரொம்ப நாளா ஈவெண்ட் வேணும்னு என்ன கேட்டு நச்சரிப்பல. ஆமா மாப்ள. உனக்கு ஒரு ஈவெண்ட் கிடைச்சிருக்கு. ஏய் மாப்ள, என்னடா இப்பதானடா பேசுன, அதுக்குள்ள வந்துட்ட? ஈவென்ட்னு சொன்னாலே வந்துருவேன். சொல்லு, என்னாச்சு? யாருக்கு என்ன விஷயம்? மாப்ள. அப்படி நம்மளுக்கு ஈவென்ட் கொடுக்க போற நான் யாரா? மாப்பிள, எனக்கு கல்யாணம் மாப்பிள. ஏய் ஐயோ, உனக்கு கல்யாணம் மாப்ள. வாழ்த்துக்கள். அவன் யார் உனக்கு பொண்ணு கொடுக்குறா? அதெல்லாம் நீ அதை பத்திலாம் இது பண்ணாத. பொண்ணு பெரிய இடம். ஓகே மாப்பிள, என் கல்யாணத்துக்கு எல்லா ஈவெண்ட் நீ தான்டா பண்ற. மாப்ள, A to Z எல்லாத்தையும் போடுறோம். அந்த பொண்ணு வருமா? செருப்புகள் மக்களை கமாதி பிறகு பொண்ணு வருமான்னு கேக்குறேன். ஐயோ அப்படி இல்ல, இந்த முன்னாடி எல்லாம் வந்து ஆடுவாங்கல்ல, ஓ அந்த மாதிரி. வெல்கம் கேர்ள்ஸ். அதெல்லாம் இந்த பாம்பே கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கடா, அந்த பொண்ணு மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நான் அதெல்லாம் ஒரு 40,000 கேட்கும். அதெல்லாம் வேணாப்பா, எங்க பெரியமாமே செம்மையா ஆடுவேன். அவனை ஒரு பாட்டை போட்டு ஆடுறானா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆட்டு வர போறேன் மாப்பிள. அதுக்கப்புறம் இந்த நானும் என் ஃபைனான்ஸும் நடந்து வருவோம்ல. ஃபைனான்ஸா? அதான் யோ ஃபியான்ஸ். நான் அந்த பொண்ணு நடந்து வர்றப்ப இந்த பூந்தொட்டிகள், அப்புறம் மேல இருந்து மலர் தூவுறது, இதெல்லாம். நீ ஸ்டேஜ் மேல ஏறி நில்லு, அடியில இருந்து புஷ்னு வருது. வைரோல் அது என்ன ஒரு 10,000 ஆகும்ல. அதெல்லாம் வேணாம், நீ வேட்டுக்கு இரு. தீபாவளிக்கு வாங்கின வெடி நிறைய இருக்கு. எங்க சிட்டி மேங்களை விட்டு ஒன்னா வெடிறானா வெடிச்சுட்டு வந்துட போறேன். சரி மாப்ள. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு இதெல்லாம் போடுறது, இதெல்லாம் மாப்ள வகை வகையா இருக்குது. இட்லி, பொங்கல், வடை எல்லாமே போட்டுறோம். உங்க ஃபங்க்ஷனுக்கு ஆள் வரவங்கள உட்கார வச்சு செய்தான். ஏன்டா ஊட்டியே விடுவேன்டா, கழட்டி அடிப்பேன். என்னதுடா? அந்த நாய்க்கு 2 இட்லிக்கு மேல கேட்டாலும் அவனை அப்படியே கொஞ்சம் வெளியே விடுறது தான் கேட்டரிங்கே புக் பண்றேன். எக்ஸ்ட்ரா சட்னி கேட்டாலே 8 பேர்த்த வச்சு நீ அடிக்கிற. ஏதோ எங்க அம்மா அப்பா சொன்னாங்களே அப்படின்றதுக்காக அந்த சொந்தக்கார நாய்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கேன். மாப்ள, அந்த நாய்களுக்கு இட்லியை கண்ணுல காமிக்காம கல்லால அடிச்சு அனுப்புறாங்க. அது புக்குடு தானே? அப்பா ஒண்ணு புக்குடு. ஒண்ணும் இல்ல, 2 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்றோம் மாப்ள. அதெல்லாம் பண்ணிட்டு. ஆமா, என்ன ஈவென்ட்ன்ற 2 பேர் தானா? இப்ப என்ன உனக்கு டிஜே எல்லாம் போட முடியாது மாப்ள. பாரம்பரியமா உனக்கு கச்சேரி வைக்கிறோம் மாப்ள. கச்சேரியா? ஆமா, 2 பேர் இருக்கானுங்க. 40 யானைங்களுக்கு சமம். 50,000 ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன். 50,000? சரி ஓகே. 50,000 ஓகேன்ட்டான். ஆனா ஒரு கரெக்ஷன். என்ன ஆளு ஒரு சைபர் அடிச்சு 5,000 ரூபாய். ஓகே. 5,000 ரூபாயா? ஐயா அதெல்லாம் பண்ண முடியாது. ஐயா என்ன பண்ண முடியாதுன்னு போற?
செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் வெங்கடேஷ் அவனும் ஈவென்ட் மேனேஜர் நடத்துறான். இதே ரேட்டுக்கு மதுரை முத்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ண கூட்டு வரேன். அது தெருக்கு தெருக்கு ஈவெண்ட் ஆர்கனைசர் இருக்காங்களா? எங்களை மாதிரி நிறைய யாருக்குடா புரியும்? மாப்ள அவன் யாரு மாப்ள? அதெல்லாம் மிச்சம் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு. நீ யாரு? என் ஃப்ரெண்டு. அவனை யாரு? அவன் வெங்கடேஷ். அவனை விட கம்மியா 4999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறா. ₹1 கம்மி. நீ ஈவெண்ட் புக்குடா. ஈவெண்ட் புக்கு. அப்ப ஈவெண்ட் புக்கு. கல்யாணம் ஈவெண்ட் பண்றவங்க இல்லையா? வாங்கடா வாங்கடா. ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் நானா? என்னன்னா காசு கம்மியா தான்டா குடுக்குறாங்க. ஈவெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் கச்சேரி. அது 5 ரூபா தான் தரேன்னாங்க. இல்ல மாப்ள அந்த 5000 நான் பேசுறேன். இது ஃபைனல் அமௌண்ட் 600 ரூபா. 600 ரூபா கொடுத்தீங்கன்னா பண்ணுவேன். 600 ரூபாய்க்கு ஆமா. மாப்ள எனக்கு 300. எக்ஸ்ட்ரா 50 ரூபா போட்டு 650 ரூபாய் கொடுத்துறேன். ஈவென்ட்ட பக்காவா பண்ணிருங்க. கண்டிப்பா. ஓகே. வணக்கம் 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 வணக்கம். இது மகேஸ்வரி கலை இசை பேச்சு வந்தும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. இதை தொகுத்து வழங்குபவர் உங்கள் நவீன். முதலாவது பலக்குரல் மன்னன் வந்து இங்க பண்ண போறாரு. ஓகே ஃபர்ஸ்ட் மிமிகிரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? முதல்ல சத்யராஜ் சார் வந்து இவங்களுக்குலாம் வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. ஆமா புதுசா வேர்ல்டுல இது யாரும் இல்ல. ஒண்ணு இல்ல சத்யராஜ் வாய்ஸ் தான். சத்யராஜ் வாய்ஸா? ராயா கத்துக்கல ராயா. ஆடா அவர் வாழ்த்துறாரு. அவர் சும்மா நடிக்கிறாரு. வேணாம். வாழ்த்துறது பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்ததாக வந்து லேடிஸ் வாய்ஸ் பேசுவார். ஏதோ லேடிஸ் வாய்ஸ் இது பண்ணி விடுறா. அசால்ட்டா பண்ணலாமே. என்ன ஐயோ இதெல்லாம் ஈஸியா பண்ணுவாங்க. எல்லாம் யார் மாதிரி பண்ண போறேன்? கீர்த்தி சுரேஷ். அடுத்ததாக கீர்த்தி சுரேஷ் பார வருகிறார். கீர்த்தி சுரேஷ் பயங்கர எங்க அண்ணன் மாநாடு கோப்பா மாவளே அதாவது போல சுரேஷ் வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு பேப் தட்டலாமே. அடுத்தது வந்து வேற என்ன வாய்ஸ் பண்ணுவீங்க? ஓகே இப்போ ரீசெண்டா எல்லாருக்கும் பிடிச்ச வாய்ஸ் மாப்ளஸ். ஒரு நண்டு என்ன கடிக்குது ஏன் கேளுங்களேன். 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 ஏன்னா இத மாநாடு சிம்புடா கைய தொட்டு மாப்ள புரியல. ரிப்பீட். முடியல தலைவரே. உங்களுக்கு வேணா இங்க வாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கல்யாணம் மாப்ள டென்ஷன் ஆக கூட. இங்க நில்லுங்க. இங்க வாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மாநாடு உங்களுக்கு வேணாம்ல. மன்மதன் சிம்மு பண்றோமா? இவர் பண்ணிட்டாரு. அடுத்ததாக பழவேற்காட்டுல இருந்து வந்திருக்கும் பலகுரல் பாடகர் நான் தான் அவரை மேலே அழைக்கிறேன். என்னடா கூப்பிட்டா? நான் தான் அழைக்கிறேன். என்னடா பண்ண போறான்? இவன் பாட்டு போடுவாங்க. பாட்டு பாராண்டா இவன் வெளுத்து கட்டும் சிங்கண்டா. ஹேய் பேரண்டா இவன் எம்ஜிஆர் பேரண்டாண்டா. மாப்ள இவன் வேற லெவல்டா. இந்த என்ட்ரி பாட்டு போட்டுறாங்க. சூப்பரா இவனுக்கு ஒரு 17 ரூபாய் ஏத்தி கொடுக்குறேன். தேங்க் யூ சார். முதல்ல வந்து மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை பாடுவார் நந்தா. பாருங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேட்டு உண்டாகும் பெண்ணே. அது கூகுள்ல கொஞ்சம் லிரிக்ஸ் மாறிடுச்சு. அதாவது பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. அடுத்ததாக பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட போகிறார் நந்தா. இதோ பொண்டாட்டிக்காக ஒரு அருமையான அவருடைய பொண்டாட்டிக்காக ஒரு அருமையான பாடல். பாடி வாடி நாட்டி கட்ட பசமா வந்து மாட்டிக்கிட்ட இப்ப என்னங்கிற என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஆமாடா அது லெஃப்ட்ல போட்டுட்டா. மாப்பிள்ளை பொண்டாட்டி
நான் பண்ணதுக்கு கையை கையை தட்டுங்களா? டென்ஷன் ஆவாதீங்க வந்து நில்லுங்க டென்ஷன் ஆவாதீங்க ஏங்க ஜாலியா பண்றாங்க நில்லுங்க அவைக்கப்பட்டது உனக்கு இல்ல ஜாலியா ஜாலியா தானே இருக்கு நில்லுங்க இங்க பாரு நாங்க 2 பேரும் லவ் மேரேஜ் ரொம்ப நாள் சேர்ந்து வாழணும் ஒரு கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு பாட்டு கண்டிப்பா பாடு. நல்ல பாட்டு மாப்ள. அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்காக ஒரு பாட்டு. மாப்பிள்ளைக்கா என்ன பாட்டு நான் சொல்லட்டுமா? அஞ்சானால மாப்பிள்ளை தான் மோட்டு வழி போட்டு போட்டு கடுப்பா இருக்கு முன்னாள் காதலி உன் பொய்கள் தந்த ஞாபகம் இருக்கு. இருக்கு எனக்கு இருக்கு. நீங்க குட்டியா நீங்க குட்டியா இல்லம்மா ஜெட்டி. குட்டியா ஆமா ஆமா நீங்க குட்டியா ஆமா. எப்படி இருக்க குட்டி ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. நவீன் என் ஞாபகம் இருக்கா நவீன் நல்லா இருக்குது. இவ்வளவு நேரம் ஞாபகம் இருக்கும்போது பார்க்கல. இல்ல நவீன் இது தெரியும் நவீன். காதல நான் தான் என்று. ஐயோ நவீன் ஞாபகம் இருக்கா முன்னாள் நவீன்? காதலி முன்னாள் இன்னிக்கு காதலி பாடி வரும் ஒரு காற்றுக்கு வருவதில்லை. உன்னதான் நினைக்கையில ராத்திரி தூக்கம். என்னடா இவன் பாடுறான் ஓடிக்கிட்டே இருக்கா என்னடா நான் சொல்றேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் அவளை லவ் பண்ணோம். அப்புறம் நான் சொல்றேங்க காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயர்ல லாஸ்ட் இயர்ல கால் பண்ணேன். நான் சொல்றேன் மாப்ள. ஐடில வேலை பார்க்கும் போது நான் லவ் பண்ண மாப்ள. அப்ப நான் சொல்லும் என்னடா வாந்தி எடுக்கறா? இதுக்கு யார் காரணம்? நீ இல்லப்பா. சேது நேர போயிட்டாரு. இதுக்கு யார் காரணம்? அப்புறம் பார்க்கவே இல்லையே. எதுக்குடா சும்மா தேவையில்லாம அடிச்சுக்கிறீங்க? நீ ஸ்கூல் படிக்கும்போதா? நீ எங்க? காலேஜ் நீ காலேஜ். நீ எங்க? ஐடி. ஐடிக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? இந்த வாந்திக்கு நான் தான் காரணம். வா. சோ ஜட்ஜஸோட கமெண்ட் கேட்டலாம். மதுரமுத்து அண்ணா உங்களோட கமெண்ட்ஸ். இந்த இதில் வந்து லைவாக ஒரு இடத்துல எப்படி மாட்டிக்கிட்டோம்னா ஈவெண்ட் போகிறதுக்கு எப்படி சிக்குவோமோ அதை அப்படியே பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு தனித்துவ இதில் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டுச்சு. வாய்ஸ் மிமிக்ரி பேசுகிறது, அதில் ஸ்டாண்டப் பண்ணுறதுலாம் புதுசாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் இது ஏன் ரொம்ப கைதட்டி என்ஜாய் பண்ணோம்னா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அனுபவிச்சிருப்போம். இந்த வேலை ரொம்ப பரிச்சயமாயிட்டாங்க. நந்தா, கிருபா, நவீன் 3 பேருக்குமே பொதுவாகவே இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, ஒரு நகைச்சுணர்வு இருக்குது. அது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த இடத்த நீங்கள் முழுசுமாக பயன்படுத்தணும். அதே போல் நல்லா நிறைஞ்சன இன்னைக்கு நல்லா விளையாட விட்டீங்க. அது பாராட்டுகள் எல்லாருக்குமே. ஒரு டீமுக்கு பெரிய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சேதன் உங்களோட கமெண்ட்ஸ். முத்து சொன்ன மாதிரி நிறைய லென்த்தாக போனது வந்து குறை தெரியலன்னு சொன்னாப்புல இல்லை, அது மாதிரி தான். ஆனால் இதை இன்னும் அந்த அழகாக எடிட் பண்ணி போய் அழகாக பண்ணியிருந்தீங்கன்னா கிறிஸ்பாக இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது நல்லா இருந்தது, உண்மையிலேயே நல்லா இருந்தது. நல்ல கான்செப்ட், அருமையாக பண்ணீங்க. மஹி மேம் உங்களோட கமெண்ட்ஸ். நிரஞ்சன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவுட் அண்ட் அவுட். இன்னைக்கு ஆக்சுவலி சொல்ல போனாங்க நீங்க தான் ஹைலைட் ஆனீங்க. சாரி பாஸ், ஆனா நீங்க வந்து சூப்பரா ஹைலைட் ஆனீங்க. இல்ல இந்த கேரக்டர் அவர் பண்ணா நல்லா இருக்கும் தான் மேம். இது இல்லை இட்ஸ் வெரி நைஸ். கிருபாவிலே ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு நிறைஞ்சன் கொடுத்தாங்க. கடைசியில் நம்ம வாய்ப்பு போய் அடுத்த வந்து நிறைஞ்சனா அவனாவனு கேட்டாலும் வேணாம் பண்ணி ரொம்ப ஸ்கோப் பண்ணிட்டேன். அதே மாதிரி மிமிக்ரிலையும் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்னா மேலே கீழே எல்லா டோன்லையுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே மாதிரி டோன்ல இருக்காரு. அதே மாதிரி நீங்க பண்ணதுல ஒரே ஆர்டிஸ்ட் பல விதமான டோன்ஸும் நீங்க பண்ணீங்க இன்னைக்கு. ஸோ அதுவும் ஹைலைட் ஆச்சு இந்த இதுல. ரொம்ப சூப்பர். அந்த பொண்ணை பத்தி சொல்லிடுமா? நீ நல்லா வாந்தி எடுத்தமா? சார் ஒரு செகண்டுக்கு வந்தாலும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி. ஆமா சார், உங்க பெர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பே இல்லை. ஆமா இல்ல, உங்களால வாமிட் எடுக்க வாய்ப்பே இல்லை. Thank you judges, thank you for your comments. All the very best. Thank you so much. அடுத்ததா யார் நம்மளோட ஷோல பெர்ஃபார்ம் பண்ண வர போறது நீங்க சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ யார் வர போறாங்க அப்படின்னா சதீஷ், ராஜ் அண்ட் அபிநயா வர்றாங்க. வீடெல்லாம் வந்து சுத்தமாக தான் இருக்கு. ஆனால் வந்து இங்கே சத்தம் போடுறா வந்து எனக்கு ஒரு குழந்தை இல்லை. ஏன்னா என் பொண்டாட்டிக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு நடத்திடுவோம், சூப்பர். இன்னைக்கு நடத்திடுவோம்.
நடத்துவோமாண்ணே? நாங்களே எதுக்கு வந்திருக்கோம்? அது அடிக்கடி நாங்க இங்க நடத்துவோம். ஏதாவது உதவி வேணுமா? அக்கா மகேஸ்வரி அக்கா, பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஆம்பளை, வேலைக்கு போவாங்க, சம்பாதிக்குவாங்க, கடன் கட்டுவாங்க, வந்து வீட்டில் உங்கியை கட்டிட்டு அப்படியே ஃப்ரீயாக படுத்து கிடப்பாங்களே, ஆமா. அதை என் முண்டாட்டி பண்ணுறா. ம். ஆனால் நான் என்னமா பண்ணுறேன், வீட்டு வேலை செய்கிறேன், சாப்பாடாக்குறேன், துணி துவைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். துணிஞ்சு பண்ண எதுக்கு நீ துணி துவைச்சிக்கிட்டு இருக்க? சேதனெல்லாம் துணி துவைக்க முடியாட்டாரு. அப்புறம் அக்கா தான் துவைச்சாங்க இவரை. அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லைனே. அதனால வந்து நான் சரிமா சொல்லிட்டு கம்பெனி வந்துட்டேன். அப்புறம் இந்த வரதட்சணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வீட்டில் கொடுத்து தான் அமுச்சு விடுவாங்க. சரி. ஆனா இங்க என்னையே வரதட்சணையா கொடுத்துட்டான் ஒருத்தன். ஆஹா. அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தெருப்பொறிக்கு நான் எது இப்ப வருவான் பாருங்க ஒருத்தன். ஆமா, என்ன ரொம்ப செழிப்பா இருக்கியா? எப்படி நான் செழிப்பா இருக்கேனா? நம்ம மருமக தானே உன்னை இப்படி மாத்திக்கிறா, எனக்கு தெரியும். இந்த கிழட்டு மூதேவி, நீ வாட்டுக்கு சிக்க விட்டுட்டு போயிட்ட. இங்க அவன் போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்கானே டெய்லி முடிச்சு. பார்த்தாலே திருக்குறான் அவனை. என் மருமக தான் நல்லா வச்சுக்கிறா. எங்க அவ மருமகளை காணோம்? இவன் சொன்னா நம்ப மாட்டான் மானங்கிட்டவைய. எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு இன்னும் தெரியல. அவன் என்ட்ரி வரும்போது பாரு, வருவா முண்டாட்டிப்ப, அப்ப தெரியும் உனக்கு. ஏய், ரோட்ல போற கண்டக்கட நாயெல்லாம் நடு வீட்டுல போட்டு வச்சு பேசிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? அவனே இல்லடா, இந்த நாயெல்லாம் சொல்றா, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கேடா. அவன் வந்து என்னுடைய டேடி தான். அவன் தான் வந்து கெத்தப்பா சுத்திட்டு இருக்கான். டாடியா? ச்சே, அவரை தானே ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சேன். நீ போ, நீ வா, வாடா. இங்க பாருங்கடா, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்ப சொல்றத நல்லா கேளுங்க. இந்த வீட்ல இருக்கணும்னா நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். இப்ப நான் போயிட்டு வருவேன். அதுக்குள்ள என்னோட துணியெல்லாம் எடுத்து அழுக்கா இருக்கு, அதை நல்லா துவைச்சு காய போட்டு வைக்கிறீங்க, புரியுதா? ஓகே பாரு, நீ போமா பாரு, எப்படி துவைச்சு இப்படி வைக்கிற மட்டும் பாரு. இப்ப வீட்டுல வந்து பாக்குறேன், பண்ணுங்க. ஓகேமா ரைட்மா. நடமோனா அப்பனை போட்டு இப்படி அடிக்கிறாவ. இப்ப தெரியுதா டெய்லி எவ்வளவு அடி வேண்டுன்னு தெரியுதா? இப்ப தகப்பா உன்னை மட்டும் சொல்றேன், இந்த அடி அடிக்கலாம் நம்மளை பிடிச்சு. ஆமாயா, ஒரு நாள் இந்த துணியை துவைக்கிற மாதிரி அவளை போட்டு துவைக்கல, வேற வந்து நான் மாத்திக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. யார துவைப்ப? என்னடா என்ன பார்த்து பயம் போயிடுச்சு உனக்கு? ஆக்சுவலி நான் வந்து ஒரு டீசெண்டா தான் பேசிட்டு இருந்தேன். நீ எதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க நடிச்சு தெரியலமா? அந்த துணியை துவைச்சு எடுத்து மடிச்சு உன் கையில கொடுப்பேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே சொல்லமா. இந்த பக்கி தான் வந்து ஓடிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சரி. மர்மோல நீ நம்பாதமா. ஏன்டா மோனே, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு பாரு. இப்பதானே அவளை அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போடுவேன்னு சொன்னேன். நான் சத்தியமா சொல்லமா, என்னைக்கா சொல்லிருக்கேன்? நீயே சொல்லு. என்னைக்காவது நீ சொல்லிருப்படா, என்ன அடிச்சு என்ன துவைச்சு இவர் காய போடுறா. அது மட்டும் சொல்லமா, அம்மிக்கல் மாதிரி இத்தனோடு இருந்துகிட்டு அது எவ்வளவு பெரிய வாய் தெரியுமா? அண்ணே உங்க பங்குக்கா ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ. இல்ல இவன் என்ன துவைச்சு காய போடுறனால இப்ப நான் துவைச்சு காய போடுறது நீங்க எல்லாம் பாருங்க. அது பஞ்சு. ஐயோ, அது நெஞ்சு. அடிக்கவே எனக்கு பிடிக்கலடா, சீப்படா. அதாவது எனக்கு பார்த்தனா டோர்னமெண்ட் இருக்கு, அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் நான் எல்லாரும் அடிச்சு துவைச்சு ஜெயிச்சுட்டு வரணும்னு இருக்கேன். இந்த டைம்ல வேஸ்ட் ஃபெல்லோ ஒன்னு அடிக்க எனக்கு நேரம் இல்ல. படா. டேய், ரொம்ப டயர்டா இருக்கு, வந்து காலாமுக்கு. என்னைய கூப்பிட்டியா? ஒன்னதான்டா. நான் தான் அமுக்கு, வேற யாராவது அமுக்கு விட்டுருவேன். நான் தான் இறங்கி அமுக்கணும். இதை வந்துட்டேன். டேய் மவனே, நல்லா அமுக்குடா, நம்ம பரம்பரமானத்தை காப்பாத்துறா. டேய் கழுத்து கையில, உனக்கு என்னடா இங்க வேலை? போய் 10 பத்திரத்தை இப்படா. சரி, புடிக்கு புடிந்து பூனை ஏறுமா? இப்ப பாரு எப்படி அமுக்குறேன்னு. நல்லா ஈஸியா அடிச்சு புடிங்க. ஏம்மா சொல்றா. ரொம்ப வலிக்குதுமா. வலிக்குதா? ஆமாம்மா. வலிக்குதா? ஆமாம்மா. எந்திரா வலிக்கட்டும். நல்லா வலிக்கட்டும், சொல்றா. ஏம்மா, சாதாரண வரதட்சணை வந்து கொடுக்காதக்கு இவ்வளவு தண்டனை எங்களுக்கு? சாதாரண வரதட்சணையா? ஏண்டா, எத்தனை பொண்ணுங்க கிட்ட வரதட்சணை கேட்டு வாங்கி அவங்கள கொடுமைப்படுத்திருக்கீங்க. அப்ப நாங்களா சொல்லும் போது எவனாச்சும் கேட்டீங்களாடா? இப்ப மட்டும் உனக்கு வலிக்குதா? வலிக்குதுமா, கால இருக்குல்ல. இத சொல்லலடா, நான் சொன்ன மெசேஜ் வலிக்குதான்னு சொன்னேனா? வேற
பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏதோ எனக்கு ஒரு பெரிய ப்ளே பார்த்த மாதிரி இருந்தது. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். மஹி மேம் உங்களோட கமெண்ட்ஸ். வெல்கம் ஃபர்ஸ்ட்டு. இங்கே ஐ திங்க் நீங்கள் புதுசாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ வெல் ட்ரைட். ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் எப்போவுமே கொஞ்சம் அந்த கோஆர்டினேஷன் இருக்காது புது டீமோட. நல்ல கான்செப்ட், நல்லா இருந்தது எல்லாமே. பட் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இன்னும் அந்த த்ரோ இருந்து டக்குன்னு கேப் இல்லாமல் லேக் இல்லாமல் போயிருந்தீங்கன்னா இது சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். அது ஒன்று தான் குறை. பட் நெக்ஸ்ட் டைம் ஐ நோ இட் யூ வில் ராக். ஸோ அந்த லேக் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். வெல்கம் டு தி ஷோ. சேது அண்ணா உங்களோட கமெண்ட்ஸ். அதேதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறதே பெரிய விஷயம். அது வந்து ஒரு சில இடத்துல அங்கங்கே தெரிஞ்சதே தவிர மற்றபடி அவங்க கவுண்டருக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு பேசுனீங்க இல்லையா, அதுக்கே உங்களை பாராட்டணும். ஏன்னா வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய அந்த ஃபேர்னஸ் தெரியும், உங்ககிட்ட அந்த ஃபேர்னஸ் இல்லை. ஆனால் வந்து அந்த லேகு ஒரு சில இடத்துல அந்த டைலாக்கு அது ஃபினிஷிங்கு அதெல்லாம் கொஞ்சம் குறையா இருந்தது தவிர மற்றபடி புதுசாக பண்ணுற மாதிரி இல்லை, ஏதோ நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா ரிஹர்சல் பண்ணுங்கள். மதுரை சாங் ரொம்ப பிடிக்கும் மேம், அதனால சரி. இல்லை அது ரோபோ சிங்கர் வாய்ஸ் ட்ரை பண்ணீங்களா இல்லை இதாவா? ரோபோ சிங்கர் வாய்ஸ். ஆனால் வந்து ஹியூமர் உள்ளதாக இருக்கும் வாய்ஸ். நீங்கள் நார்மலாக பேசினாலே அந்த ஸ்பீடும் அந்த மாடுலேஷன் அழகாக இருக்கும். நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் இல்லை. நீங்கள் அடுத்தடுத்த முறையில் இன்னும் முழுமையாக இருக்கும் உங்கள் நிகழ்ச்சி, நாங்கள் நம்புகிறோம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைமே வந்து நிறைய ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் வந்து இதை விட சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களோட ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்மளோட எபிசோட் வந்து ரொம்ப டாப் டக்கரா போச்சு. எஸ்பெஷலி நம்ம நிரஞ்சன் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஜட்ஜஸ் கிட்ட இருந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜட்ஜஸை இன்வைட் பண்ணிடலாம். ப்ளீஸ் ஜட்ஜஸ் கம் டு தி ஸ்டேஜ். கனவிலோ நீதான் புள்ள, கனவிலோ நீதான் புள்ள, ஐயோ தொல்ல தாங்கவில்ல, என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ கொடுக்கிற தொல்ல. சரி சார், நீங்க சொல்லுங்க இன்னைக்கு எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. எல்லாம் புதுசாக வந்திருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்க. சில கான்செப்ட்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த அன்றாடம் அவங்க படுற கஷ்டங்களையும் சேர்த்து பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. புதுசாக யோசித்து பண்ணுறது தான் பெரிய விஷயம். அன்றாடம் நம்ம நடக்கிற ப்ரெசென்ட் மேட்டரை பண்ணாலே விஷயங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள். சில இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வருவாங்க, அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு போவாங்க. பட் நம்ம கண்டஸ்டன்ஸ் அப்படி கிடையாது. தே ரியலி ப்ரிப்பேர் ஃபார் இட், தே ரியலி ஒர்க் ஆன் இட். முத்து அண்ணா உங்களுடைய கமெண்ட்ஸ். அதான் அது அவங்கள செதுக்கிட்டே இருக்கும். இப்போ அழுத்தப்பட்ட நிலக்கரி தான் பூமியில் அடி வைரமாக மாறுற மாதிரி ஒரு எபிசோடில் ஒன்று கற்றுக்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கலாம், கெட்டதுக்கப்புறம் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஏன்னா இந்த இடத்துல போனால் இது பெருசாக நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கலனா கூட அதில் ஏதாவது ஒன்று கற்றுருப்பாங்க. நான் ஒரு 250 வாரம் கண்டினியூவாக பேசும்போது சிரமமாக இருந்துச்சு எனக்கு ஆரம்பத்தில். தொடர்ச்சியாக பேச சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சேகரிப்பு எனக்கு இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்தாலும் எந்த பட்டி முன்னாலும் ஸ்பாட்டில் ஸ்கிரிப்டே எல்லாம் போய் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு உழைக்கும். அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய பலன் இருக்கிறது மட்டும் நம்ம திறமைசாலிக்கு நான் அன்போடு தெரியும். அன்னைக்கு உழைக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப கலக்கலா முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா போச்சு. அகைன் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். until then it's bye from ஐஸ்வர்யா கிருஷ்ணன், நிரஞ்சன். நன்றி.